வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இந்த ஒரு லைவ் கிளாஸில் முக்கியமாக நம்ம டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, எப்படிலாம் சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 30 கொஸ்டின் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 30 கொஸ்டின் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை டேஷ் என்கிறோம். இது ஆக்சுவலாக நான் டெட்டுக்கான பேப்பர் 1 கொஸ்டின் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். அதே போல் பேப்பர் 2 கொஸ்டின்லுமே எல்லாமே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு லைவ்ல எவ்வளோக்களோ லைவுக்கு வரும்போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். அதோடு சேர்த்து வீடியோஸாகவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நான் கிளாஸ் நான் கொடுப்பேன். ஸோ அடுத்தடுத்தது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு அப்படியே அடுத்தடுத்தது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன். என்னென்னா 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக 6th புக்கில் அந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 10⁻100 இதுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கூகுள்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. இதவே நீங்கள் இங்கே கேள்வியை கவனிச்சிங்கன்னா எப்படி கேள்வி மாடிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால், அப்போ நம்ம இப்போ பார்த்த இந்த கண்டென்ட்டும் இதுவும் இந்த சென்டென்ஸும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அப்படிங்கிறது தான். இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம 10⁻3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம்? நம்ம 1000ன்னு எழுதுவோம். அதே போல தான் 10⁻4ன்னு இருந்தாலும் அதை 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 4 0, 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் அந்த பவரில் என்ன வந்துச்சோ அத்தனை 0 போடுவோம். இதைத்தான் இவங்க இந்த 10⁻100 அப்படின்னா நம்ம 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 100 0 போடணும். ஏன்னா பவரில் 100 இருக்குல்ல, அப்போ 100 0 நம்ம போடுவோம். அதுக்கு பேர் தான் கூகுள்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால், அப்போ இதுக்கான ஆன்சர் கூகுள் அப்படிங்கிறதான். புரிஞ்சுங்களா? இப்போ ஃபாஸ்டா நம்ம என்னென்ன கிளாஸ் நம்ம பார்க்குறோமோ அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது சைட் பை சைடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது உண்மையான ப்ரிப்பரேஷன். நீங்கள் பேப்பர் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதா, ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பேப்பர் அண்ட் பென்னு பக்கத்தில் ஒரு ரஃப் ஒர்க்காவது, தப்போ ரைட்டோ ரஃப் ஒர்க்காவது நம்ம பண்ணணும். ஸோ ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணுங்கள். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கான்செப்டில் இங்கே ஹெச்எஃப் கேட்குறாங்க. என்னென்ன? 2x² - 18, அடுத்தது x² - 2x - 3. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம். கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு கிளியராக தெரியல, ஏன்னா டெட்டு கொஸ்டினே இந்த மாதிரி சின்ன ஃபாண்ட்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், 2x² - 18 இதை ஃபஸ்ட்டு நீங்கள் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x² - 9 இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எப்படி மாடிஃபை பண்ணலாம்? x² - 3² மாற்றலாம். அப்போ இது மட்டும் என்னவா மாறுது? a² - b² மாறும். அப்போ x - 3 x + 3 இதுதான் இதற்கான காரணிகள். அடுத்து நம்ம ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன வரும்? x² - 2x - 3. இப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலாவிலும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? எந்த நம்பரை 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா -3 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணா -2 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 1 3 3 அவ்வளோதான். இதில் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் அந்த 2 நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு -2ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே x - 3ன்னு நம்ம மாற்றிக்கணும், இதை x + 1 நம்ம மாற்றிக்கணும். சிம்பிளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ அவங்க ஹெச்எஃப் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுலையுமே எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்போது x - 3 மட்டும்தான் இங்கே காமனாக இருக்குது. ஸோ x - 3 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், எல்லாம் கலந்து இருக்கும். நான் டாபிக் வைஸாகவும் நான் நோட் பண்ண முடியும், ஆனால் இது எல்லாமே கலந்து தான் பார்க்கணும். ஏன்னா 6th 7th இது எல்லாமே இருந்தாலும் எல்லாமே கலந்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்பயும் நம்ம எல்லாமே கலந்து பார்த்தாவே கரெக்டாக இருக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24² உடன் டேஸை கூட்டினால் 25² பெறலாம் சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னாவே ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் வேல்யூ ஒரு 1 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 30 ஸ்கொயராவது நம்ம படித்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் கியூப் வேல்யூலையும் 1 கியூப்ல இருந்து ஒரு 15 கியூப் அல்லது 20 கியூபாவது நம்ம படித்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுதான் டைம் சேவ் பண்ணும். இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இது வந்து பேசிக்னு நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க, அல்லது எனக்கு ட்ரிக்கு தெரியட்டும் அப்படின்னா இதுவும் ட்ரிக்கு தான். இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக 24ஓட ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 24ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 576. இப்போ 25ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 625. நீங்க இதவே யூனிட் டிஜிட்டை வச்சு அழகா டைம் சேவ் பண்ணலாம். யூனிட் டிஜிட் பாருங்க. யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 576னா 6ன்னு இருக்கு. 6ஓட எதை கூட்டுனா நம்மளுக்கு இந்த இடத்துல 5ன்னு வரும்? 9ன்னு வந்தா தானே. அப்போ நம்ம சேர்க்க வேண்டிய நம்பர்ல 9 வரணும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்க, எதுல வந்து 9 வரும்? 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ இது வராது. 5 ஸ்கொயர் 25, இதுவும் வராது. 6 ஸ்கொயர் 36, இதுவும் வராது. அப்போ 7 ஸ்கொயர் 49. இங்கே தானே லாஸ்ட்ல 9ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியா நீங்க எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி அது என்ன வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறப்பெல்லாம் அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தெளிவா 1 by 1 நோட் பண்ணுங்க. நீங்க நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய சம்ஸ்லாம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா தெளிவா நோட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான். 5 ஸ்கொயர்ட் ஹோல் கியூப்னு இருக்கு. இன்ட்டு 3 இன்ட்டு 3 பவர் 5 ஹோல் பவர் -3ன்னு இருக்கு. அடுத்தது இன்ட்டு 15 பவர் -2ன்னு இருக்கு. இப்போ நம்ம சின்ன நம்பர்ல, அதாவது 5 ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3ன்னு இருக்கா, அதை நீங்க எப்படி மாத்திருவீங்க? இந்த பவருக்கு மேல இன்னொரு பவர் இருந்துச்சுன்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 5 பவர் 6ன்னு வரும். அடுத்தது இங்க கவனிங்க, 3 இன்ட்டு 3 பவர் 5 ஹோல் பவர் -3ன்னு இருக்கு. அப்போ இந்த -3 இதுக்கும் வரும், இதுக்கும் தனியா வரும். அப்ப இந்த தனித்தனியா நோட் பண்றதா என்ன வரும் பாருங்க. 3 பவர் -3, அடுத்து 3 பவர் இந்த 5ஐயும் -3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 3 15னா -15னே வரும். இரண்டாவது பார்ட் புரிஞ்சா? அடுத்து மூணாவது பார்ட்டை கவனிங்க. மூணாவது பார்ட் என்ன இருக்கு? 15 -2ன்னு 15 பவர் -2ன்னு இருக்கு. இப்போ நீங்க 15 எப்படி பிரிப்பீங்கன்னா 3 15ன்னு நீங்க பிரிக்கலாம். 3 15ன்னு பிரிச்சுட்டு இப்ப பவர் வேல்யூ -2 போடுவீங்க. இப்ப என்ன ஆகும்? இந்த -2 இது ரெண்டுக்குமே காமனா வரும். அப்போ 3 பவர் -2, அடுத்தது 5 பவர் -2. இதுதான். இப்போ மொத்தத்துக்கு எல்லாமே மல்டிபிள்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பவர் 6 இன்ட்டு 3 பவர் -3 இன்ட்டு 3 பவர் -15 இன்ட்டு 3 பவர் -2 இன்ட்டு 5 பவர் -2. இதுதான். இத இங்க பேஸ் எது? 5 இங்கேயும் காமனா இருக்கு, இங்கேயும் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டு நீங்க கவனிங்க. பேஸ் காமனா இருந்து மல்டிபிள்ல இருந்தா பேஸ காமனாவே நோட் பண்ணிடலாம். 6 இங்க -2ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 5 பவர் -4, 5 பவர் 4ன்னு வரும். இது பிளஸ்ல இருக்கனால மேல நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இப்ப 5 பவர் 4 நோட் பண்றேன். அடுத்தது கவனிங்க, 3 எல்லாமே 3 இதுல 3 பேஸ் வந்து காமனா இருக்கு. பவர் வேல்யூ மைனஸ்லேயே தானே எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 நோட் பண்ணிட்டு பவர்ல இருக்க வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? -20ன்னு வருமா? இப்ப பாருங்க, இந்த இதுதான் ஆன்சர். ஆனா இந்த மாடல்ல ஆன்சர் இல்ல. இங்க நீங்க ஆப்ஷன் B யோசித்தீங்க அப்படின்னா மைனஸ்ல வரல, 3 பவர் 20 பிளஸ்லேயே தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் இது கிடையாது. இப்ப நம்ம எப்படி மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா, இப்ப 3 பவர் -20ங்கிறத பவர்ல இருக்க வேல்யூ பிளஸ்ஸா மாத்தணும்னா அதை 1/ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/3 பவர் 20. அப்ப மேல இருக்க அந்த 5/4 அப்படியே நீங்க நோட் பண்ணிருங்க. 5/4 டிவைடட் பை இங்க நம்ம 3 பவர் -20 என்ன பண்ணிட்டோம்? டிவைட்ல நோட் பண்ணோம்னா 3 பவர் 20ன்னு வரும். இதுதான் இதற்கான ஆன்சர். ஆனா ஆப்ஷன்ல காமிச்சீங்கன்னா இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. பாருங்க, 5 பவர் 4 பதிலாக 5 மட்டும்தான் இருக்கு. ஆனா 3 பவர் 20ன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் இல்லை. இப்ப இன்னும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5 பவர் 4 அப்படியே வச்சுட்டு 3 பவர் 20, இந்த 20 வந்துட்டு 5 20 நம்ம எழுதலாம்ல. 5 20 நம்ம பிரிக்கலாம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடு இருக்க 4ம் இந்த சைடு இருக்க இந்த 4ம் காமனா எடுத்துக்கிறேன். காமனா 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மீதி இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 மட்டும் இருக்கும். டிவைட்ல 3 பவர் 5ன்னு தான் இருக்கும். இந்த 5 வந்து இது கூட வந்துடும். இதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க.
5/3 ஹோல் பவர் 4 ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனா அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கிடைச்ச ஒரு ஆன்சரை எப்படி எப்படிலாம் மாடிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எக்ஸாம் ஹாலில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். மேக்ஸில் 30 out of 30 உங்களால் எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. 3c/16 என்பது 48 கொடுத்துருக்காங்க. இதவே நீ ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணிடலாம். 3c/16 என்பது 48 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு 12 போட்டுக்கலாம். சரி, 48 போட்டுக்கலாம். இதுல இருந்து சியோட மதிப்புன்னு கேட்குறாங்க. சிம்பிளை பண்ணுங்க. 1 3 3, இங்கேயும் 1 3 3, பேலன்ஸ் 1. 18னா 6 3 18. அப்போ சியோட வேல்யூ என்ன வரும்? 16 × 16. இப்போ 16ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே. ஸோ ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 செகண்டாவது மிச்சமாகும். அது கண்டிப்பாக அடுத்தடுத்த சம்மு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சம்மு வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, 16ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 256. ஸோ ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சில பேர் இதில் டவுட் கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 4 5 8 10 16 20 40 மற்றும் 80 இவைகளை காரணிகளாக கொண்ட மிகச்சிறிய அதாவது சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா 5ஆலையும் 10ஆலையுமே டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்ல 0 இருக்கணும். காரணிகள் அப்படின்னாவே என்ன? அந்த நம்பர் வந்து இந்த நம்பர்லால வகுப்படணும். 128 கண்டிப்பா வராது. புரிஞ்சுங்களா? இப்ப 100 நீங்க எடுத்துட்டீங்கன்னா 100 வந்து 8ங்கிற நம்பர் டிவைட் பண்ணாது. 8ங்கிற நம்பர் டிவைட் பண்ணாது, முழுசா டிவைட் பண்ணாது, மிச்சம் இருக்கும். அதே போலதான் 16ங்கிறதும் அதே போலதான் 40ம் டிவைட் பண்ணாது. அப்ப 100 ஆப்ஷன்ல வராது. இப்ப நீங்க கவனிங்க, 80ம் 160ம் இது ரெண்டுமே உங்களுக்கு இதனால டிவைட் ஆகும். அப்ப இதுல இருந்து என்னங்க சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 தான் அதற்கான ஆன்சர். சார் அப்ப ஏன் சார் 160 வராது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 160ஓட இன்னொரு ஒரு காரணி 160ன்னு வரும். ஓகே, இப்ப 80ஓட காரணி 80ஓட முடிஞ்சிடும். அதே இது 160ஓட காரணி எல்லாம் இது எல்லாமே வகுக்கும் தான். இதோட காரணிகள் தான். அதோட சேர்த்து 160 இன்னொரு ஒரு காரணியா வரும். அதனால 160 வராது. ஸோ ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கும். நம்ம கான்செப்ட்லாம் நல்லா தெரியும், எந்தெந்த நம்பர் எதெல்லாம் வகுக்கும், அதோட காரணிகள் என்ன வரும்னு தெரியும். ஆனா அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 160 இது எல்லாமே வகுக்குது. அப்போ 160 தான் இதுக்கான ஆன்சர் நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லை, ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிக்சர் கான்செப்ட்ல, அதாவது அளவியல் 2D கான்செப்ட்ல உங்களுக்கு கூட்டு வடிவம்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்க. இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க பிக்சர்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஷேப் வந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு செங்கோண முக்கோணம் வந்திருக்கு. அந்த செங்கோண முக்கோணம் 4 இடத்துல இருக்கு. அவ்வளவுதான். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 4 இடத்துல இருக்கு. அடுத்தது நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. அப்போ மொத்தம் 2 ஷேப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுல அளவுகள் வேற வேறையான்னு கேட்டீங்கன்னா செங்கோண முக்கோணத்துக்கு அளவுகள் ஒரே அளவு தான். அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னாவே 4 செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வேல்யூ பார்க்கலாமா? இப்போ இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தை மட்டும் நல்லா கவனிங்க. பேஸ் வேல்யூ என்ன வரும்? இந்த 12 சென்டிமீட்டர் தானே, இதான் பேஸ் வேல்யூ. ஹைட் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ 5. இந்த 13 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தேவையே இல்லை. அது இல்லாமலே செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? 1/2 × BH வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 × B வேல்யூ 12 × H வேல்யூ 5. ஸோ அதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 6 5 30. ஒரே ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 4 செங்கோண முக்கோணம் இருக்குல்ல, அப்போ இன்ட்டு 4னா எவ்வளோ வரும்? 120. இது வந்து அந்த ஓரத்துல இருக்க அந்த 4 முக்கோணங்களோடது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நடுவுல இருக்க அந்த ஸ்கொயர் வேல்யூட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் தானே, அதோட பரப்பளவு என்ன? A ஸ்கொயர். அப்போ 12ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். 12ஓட ஸ்கொயர் வேல்யூ பாருங்க 144. இப்போ ஸ்கொயர் வேல்யூ நம்ம ஒவ்வொரு சம்ல ஏதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஸ்கொயர் வேல்யூ நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 264ங்கிறது வரும். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 264 ஆப்ஷன் டில இருக்கு. இது அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
அதுக்கான ஆன்சர். ஸோ மென்சுரேஷன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த ஃபார்முலாவை படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மென்சுரேஷன் கான்செப்டை தொட முடியும். அதில் ஷார்ட்கட்லாம் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கம்மி தான். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இனிமேல் வரக்கூடிய கிளாஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 8வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில பேர் உங்களில் நிறைய பேர் பேப்பர் 1 மட்டும் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம், ஆர் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கலாம். பேப்பர் 1 அப்ளை பண்ணவங்க சார் எங்களுக்கு இது வரைக்கும் 6th 7th 8th வரைக்கும் மட்டும் நாங்கள் பார்த்தா போதுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 10th வரைக்குமே நீங்க பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 1க்கான தான். ஆனா மென்சுரேஷன் 3D கான்செப்ட்ல கூட உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் பேப்பர் 1ல. அப்ப மென்சுரேஷன் 3D கான்செப்ட் எங்க ஸ்கூல் புக்ல எங்க வருது? 9th and 10thல வருது. அப்போ இதுல இருந்தே நீங்க ஸ்ட்ராங்கா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்றதாலும் ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் 6th இருந்து 10th வரைக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கணும். அப்பதான் ஆக்சுவலா எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாம 30 out of 30 உங்களால எடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. மேல நீங்க கவனிச்சீங்கன்னா 24 + 2 × 8 டிவைடட் பை 2 - 1. அப்போ இங்க போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன டிவைடு தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க இங்க 4ன்னு வரும். அடுத்தது மல்டிபிள் யூஸ் பண்ணணும். 4 × 2 8ன்னு வரும். அப்போ 24 + 8 - 1. 24 8 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 32ன்னு வரும். 32 - 1 31. அப்போ மேல என்ன ஆன்சர் வரணும்? 31ன்னு வரணும். கீழே கவனிங்க. ஸோ 20ன்னு தனியா இருக்கு. நீங்க இதுல இருந்து ஓகே பிராக்கெட்குள்ள கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பார் வேல்யூ வந்திருக்கு. புரியுதா? உங்களுக்கு தெளிவா தெரியுதா? அதாவது 8 × 2 பிளஸ் இன்னொரு ஒரு பிராக்கெட் வந்து 6 × 3 இது ஹோல் பார்னு இந்த பார்னு இருக்கு. -10 டிவைடட் பை 5ன்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிராக்கெட்டுக்குள்ள அடுத்தடுத்த பிராக்கெட் நீங்க பாக்குறீங்க. அதுல பார் கான்செப்ட் தான். போர்ட் மாஸ்ல பார் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். ஏன்னா டிவைட் இருக்குன்ட்டு நீங்க இதை டிவைட் நீங்க பண்ணி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 6 × 3 18 -10 டிவைடட் பை 5 என்ன வரும்? 2ன்னு வரும். அப்ப -2. அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரணும்? 16ன்னு வரும். வெளியில பிராக்கெட் வெளியில பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 8 × 2 இதுவும் 16 தான். அப்ப எல்லாமே பிளஸ் வேல்யூல தானே வருது. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வெளியில தனியா 20ன்னு இருக்கு. இப்போ 16 + 16 32 32 + 20 52. ஸோ அப்போ 31 டிவைடட் பை 52 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? 31 டிவைடட் பை 52 ஆப்ஷன் ஏல இருக்கு. இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின். ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது. முக்கோணத்தின் பரப்பு 108 cm² மற்றும் செவ்வகத்தின் நீளம் 24 cm எனில் செவ்வகத்தின் அகலம் என்ன? இப்ப ஒரு ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கனாவே இப்ப 2D கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதோட பரப்பளவு ஈக்குவல் தான். அப்ப முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன? 1/2 × BHம் செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன? L × B. L × B இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ முக்கோணத்துக்கான அந்த பரப்பளவோட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. என்ன? 108. ஸோ 108 நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்து செவ்வகத்துக்கான நீளம் 24 cm கொடுத்துருக்காங்க. ஸோ L வேல்யூ 24 கொடுத்துட்டாங்க. B வேல்யூ தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்க 2ஆல சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்க 12 வரும், இங்க 54 வரும். அதுக்கு அடுத்தது நீங்க 2ஆல சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்க 6 இங்க 9ன்னு வரும். சரி, 6னா இங்க 2ன்னு வரும். அப்போ 9/2 தான் பியோட வேல்யூ. 9/2 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4.5. இதுதான் பியோட வேல்யூ. ஸோ 4.5 ஆப்ஷன் டி இதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளை பண்ணும்போதும் கவனமாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடணும். அடுத்த கேள்வியை பாருங்க. நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான், ஆனால் சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேள்வியை பாருங்க. 10வது கொஸ்டின். 3 நாற்காலிகளின் விலை ரூபாய் 1290 எனில் 5 நாற்காலிகளின் விலையின் 2 மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாற்காலி 1290னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 5 நாற்காலியோட விலை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது 5 நாற்காலியோட விலை என்ன? எக்ஸ். இப்போ இது பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணோம்ல. எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த 3 இதுக்கு நேரா இருக்க 1290 நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 1 3 3 4 3 12 3 9 அப்போ 430.
அஞ்சோட வேல்யூனா இன்ட்டு 5ன்னு நம்ம பண்ணோம்னா 5 நாற்காலியோட விலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 3 5 15 பேலன்ஸ் 1. அடுத்தது 5 20 21 21. ஸோ 2150 ஆப்ஷன் சில இருக்கு. அவசரப்பட்டு இதை நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம 5 நாற்காலியோட விலை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்களோட கேள்வி என்னன்னா 5 நாற்காலியோட விலையோட 2 மடங்கு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதை டபுள் பண்ணணும். இதை டபுள் பண்ணா என்ன வரும்? 4300ன்னு வரும். ஸோ 4300 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானது. ஆனா எப்படி சின்ன சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் என்ற கோணத்தில் நிரப்பு கோணமானது. இதுவும் நீங்க நல்லா கவனிக்கணும். வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது 130 டிகிரியின் மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிரப்பு கோணம் அப்படின்னா இந்த ஒரு கோணமும் இன்னொரு கோணம் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அதோட கூடுதல் எவ்வளவு வரணும்? 90 டிகிரின்னு வரணும். நிரப்பு கோணம்னா 90 டிகிரின்னு வரணும். அதே இது மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா எவ்வளவு வரணும்? 2 டிகிரியோட கூடுதல் 180 டிகிரின்னு வரணும். ஓகே, இது நம்மளுக்கு தெரியுது. இப்ப இவங்க கேட்டிருக்க கேள்வியில இருந்து பாருங்க, எக்ஸ் என்ற கோணத்தின், அப்போ ஒரு கோணம் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், இன்னொரு கோணம் கூட நம்மளுக்கு தெரியாது. இதை நம்ம டீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின் மார்க் தான் இதோட நிரப்பு கோணம். இதுதான் நிரப்பு கோணம். அப்போ இங்க இருக்க வேல்யூ பாருங்க, இந்த ஒரு டீட்டாங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்ப 90 மைனஸ் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிறது தான் இதுதான் நிரப்பு கோணம். இதுதான் நிரப்பு கோணம். இது இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நிரப்பு கோணமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 90 மைனஸ் எக்ஸ் தான் அந்த நிரப்பு கோணம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 130 டிகிரியோட மிகை நிரப்பு கோணத்துக்கு சமம். அப்ப 130 டிகிரியோட மிகை நிரப்பு கோணம் எது? 130ஓட எதை ஆட் பண்ணா 180 வருமோ அதுதான் மிகை நிரப்பு கோணம். அப்ப 50 டிகிரி தானே. இந்த 50 டிகிரிக்கு ஈக்குவலா தான் என்ன இருக்கும்? இந்த 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்ங்கிறது இருக்கும். இங்கதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாருங்க, அவங்க கொடுத்திருக்க சென்டென்ஸே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி டைரக்டா புரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கும். அப்போ கரெக்டா புரிஞ்சு எதை நிரப்பு கோணம் நம்ம எடுத்துக்கணும், எதை மிகை நிரப்பு கோணம் எடுத்துக்கணும், அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நீங்க எக்ஸ் வேல்யூ அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் அந்த சைடு போனுச்சுன்னா பிளஸ் எக்ஸா மாறிடும். அப்ப ஈக்குவல் டு எக்ஸ்னே வச்சுக்கலாம். இப்ப பிளஸ் 50 இந்த சைடு போகும்போது மைனஸ் 50 மாறும். அப்ப 90 மைனஸ் 50. எக்ஸோட வேல்யூ என்ன? 40 டிகிரி. அவங்க எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ 40 டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வார்த்தைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண முடியும். அதனால கவனமா நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் சிம்பிளை பண்ற மாதிரி இது கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பாருங்க, எக்ஸ் பை 36 இன்ட்டு எக்ஸ் பை 4 ஈக்குவல் டு 1. அடுத்து ஒய் பை 21 இன்ட்டு ஒய் பை 189 ஈக்குவல் டு 1. அடுத்து இசட் பை 32 இன்ட்டு இசட் பை 8 ஈக்குவல் டு 1 எனில் அவங்க கேட்டிருக்கிறது 2xy டிவைடட் பை 3z. இதோட வேல்யூ கேட்குறாங்க. அப்ப நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியணும், ஒய் வேல்யூ தெரியணும், இசட் வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சதை தான் இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில இருந்து எப்படி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்க. எக்ஸ் பை 36 இன்ட்டு எக்ஸ் பை 4 ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறாங்க. இப்போ மேலே இந்த 2 எக்ஸ் இருக்கு. அப்போ நீங்க எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். இங்க 36 இன்ட்டு 4 இதை நீங்க மல்டிபிளை இங்க மாத்திக்கலாம். நீங்க 36ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணாதீங்க. ரெண்டுமே பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ. 30 இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 36 அது ஆரோட ஸ்கொயர் வேல்யூ, 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? எக்ஸ் வேல்யூ 6 12. இப்படிதான் எக்ஸ் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? அதே போலதான் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் அதிகம். பாருங்க, பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க. ஒய் பை 21 இன்ட்டு ஒய் பை 189 ஈக்குவல் டு 1. இதுல 21 சரி 189 சரி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்போ ஒய் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? 21ஐயும் 189ஐயும் கண்டிப்பா மல்டிபிள் பண்ணி ஆகணும். அப்ப 189 மல்டிபிள் கண்டிஷன்லாம் நீங்க இதெல்லாம் சோம்பேத்தனப்படக்கூடாது. ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மல்டிபிள் பண்ணுங்க. 9 8 1. அடுத்து 9 2 8 பேலன்ஸ் 1. 8 2 16 1 17 7 பேலன்ஸ் 1. 1 2 2 பிளஸ் 1 3. அப்போ 9. இங்கே 8 8 16 6 பேலன்ஸ் 1. இங்க 9 வரும், 3 வரும்.
இப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 3969. இப்ப இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிற, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்க 3969 அப்படியே போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல 9ன்னு வரணும் அப்படின்னா, ஒன்னு 3 ஸ்கொயரோட வேல்யூ 9ஆ இருக்கலாம், அல்லது 7 ஸ்கொயரோட வேல்யூ, இந்த மாதிரி 3லயோ அல்லது 7லயோ முடிஞ்சா தான் அந்த நம்பர் 9ல முடியும். அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர், அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து உள்ள நம்பரை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 39 இருக்கு, 39க்குள்ள இருக்கக்கூடிய பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ என்ன, ஆரோட ஸ்கொயர் வேல்யூ தானே, ஆரோட ஸ்கொயர் வேல்யூ 36. அப்போ ஒன்று 63 ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 67 ஸ்கொயரா இருக்கலாம். இதுதான் ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுல இருந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 36 தானே ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ. 36க்கு நியரஸ்டா இப்போ நீங்க எப்படி நீங்க யோசிக்கலாம்னா, 36க்கு அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்கொயர் வேல்யூ, அதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்ன, 49. இப்போ இந்த வேல்யூ 39ங்கிற நம்பர் 36க்கு நியரஸ்டா இருக்கா அல்லது 49க்கு நியரஸ்டா இருக்கா, 36க்கு தான் நியரஸ்டா இருக்கு. அப்போ 36னா மேல இருக்க நம்பர் தானே. சோ அப்போ 63 ஸ்கொயர்டு தான் இந்த 39 69. ஒய்யோட வேல்யூ என்ன, 63. இப்படிதான் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வேற நம்பர் இருந்தது அப்படின்னா அதில் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அல்லது நீங்க 63 67 பார்த்துட்டு 65 5 எண்டிங் ஸ்கொயருக்கான ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன பண்ணுவோம், இப்போ 5ல முடியுதுன்னா கண்டிப்பா 25ல தான் முடியும். 6 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 7, 6 எல்லாம் 42. அப்போ 4225. 65ஓட ஸ்கொயர் வேல்யூ 4000க்கு மேல போகுதுன்னா கண்டிப்பா இத 3000ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தானே. அப்போ அந்த 63 அதற்கான ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நம்ம ஒய் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன 63, இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க இசட், இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட் வேல்யூ பாருங்க, நான் ஆரம்பத்தே சொன்னேன்ல இது மட்டும் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்குன்ட்டு. இசட் வேல்யூ பாருங்க, இசட் பை 32 இன்ட்டு இசட் பை 8 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. அப்போ இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், 32 இன்ட்டு 8 வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 16க்கு 6, 8 16க்கு 6 பேலன்ஸ் 1. இது 24 1 25. அப்போ இசட் ஸ்கொயர் வேல்யூ 256னா இசட்டோட வேல்யூ என்ன, 256 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 16ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இசட்டோட வேல்யூ 16. இப்போதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கே நம்ம வரப்போறோம். பாருங்க, எக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ ஒய் வேல்யூலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வியில கரெக்டா அப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 12 இன்ட்டு ஒய் வேல்யூ 63 டிவைடட் பை இசட் வேல்யூ 3 இன்ட்டு இசட் வேல்யூ 16. இப்போ 4 3 3 21 3 63. அடுத்தது 4ஆல் அடிச்சு கொடுத்தா 3 12 4 16. அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2 2 4. இதுக்கு மேல அதை நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா டிவைட்ல 2 இருந்தாகணும். இங்க 3 இன்ட்டு 21 63. அப்ப 63/2 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கிறத நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த கிளாஸ் இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்ஸ்லயும் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் வேறுபாடு 18 எண்ணில் அவ்வெண்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வேறுபாடு 12 கொடுத்தாங்கன்னா ரேஷியோட டிஃபரன்ஸும் அந்த வேறுபாடு ஈக்குவல். ரேஷியோட டிஃபரன்ஸ் என்ன, இப்போ 5:3ல ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தா 2. ஓகேவா, 5 3 கழிச்சா 2. இந்த 2xோட வேல்யூ தான் 18. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 9. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளாவே நீங்க இதை எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்றீங்கன்னாவே போதும். 45 அடுத்து 27. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க நல்லா கேள்வியை நீங்க கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பாருங்க, ஒரு தங்க பை அருந்து தங்க நாணயங்கள் சிதறி விழுந்தன. அதுல தங்க நாணயத்தில் 1/3 பங்கு தரையில் விழுந்தது. ஓகே, 1/3 பங்கு என்னாச்சு, தரையில விழுந்துருச்சு. 1/5 பங்கு கட்டலுக்கு அடியில உருண்டோடியது. அடுத்து இன்னும் 2 பேர் வர்றாங்க. 2 பேர் அந்த நாணயங்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். ஒருவர் 1/6 பங்கும் மற்றொருவர் 10/1 பங்கும் தங்க நாணயங்களை சேகரித்தனர். தங்க பையில் 12 நாணயங்கள் மட்டுமே மீதி இருந்தால் தங்க பையில் இருந்த மொத்த நாணயம் எவ்வளவு, எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க நல்லா யோசிக்கணும்.
ஒரு மொத்தமா ஒரு பையில இருந்தது எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்குது, தரையில குறிப்பிட்ட அளவு சிதறி கிடக்குது, கட்டலுக்கு அடியில குறிப்பிட்ட அளவு சிதறி கிடக்குது. ஒரு ஆள் வந்து அவர் கண்ணுல பட்டதை எடுக்கிறாரு, 6ல 1 பங்கு எடுக்கிறாரு, இன்னொரு ஆளு 10ல 1 பங்கு எடுக்கிறாரு. இதெல்லாம் வெளியில இருக்கு. மீதி 12 நாணயம் மட்டும் எங்க இருக்கு? பைக்குள்ள இருக்கு. அப்போ மொத்த அந்த பையில இருக்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த பாயிண்ட புரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தரையில கவனிச்சீங்க, 3ல 1 பங்கு தரையில, கரெக்டா நோட் பண்ணணும். அடுத்து கட்டல் கடியில 5ல 1 பங்கு. அடுத்து அந்த ஒரு பர்சன், ஒரு ஆள் எடுக்கிறது எவ்வளவு? 6ல் 1 பங்கு எடுக்கிறாரு, 6ல 1 பங்கு எக்ஸ், எல்லாமே எக்ஸ்ன்னு வரும். அடுத்தது மற்றொருவர் 10ல் 1 பங்கு எடுக்கிறாரு, 10ல 1 எக்ஸ். இதுதான் வந்து அவங்க எடுக்கிறது. மீதி இருந்தது என்ன? 12 நாணயங்கள். இதெல்லாம் கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த நாணயங்கள் கிடைக்கும். மொத்த நாணயங்கள் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இப்போ இங்க நம்ம இருக்க நம்பர்லாம், டிவைட்ல இருக்க நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும். 3, 5, 6, 10. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30ங்கிறது வருமா? அப்போ இங்க 3 × 10 தான் 30. அப்ப மேலையும் 10ஆல மல்டிபிள் பண்ணணும். 10x பிளஸ் இது எக்ஸ் வேல்யூ அப்படியே போட்டுங்க. அடுத்து 5 × 6, ஸோ 6x பிளஸ் அடுத்தது 5 30, அப்ப 5x பிளஸ் அடுத்தது 3x பிளஸ் இங்கதான் 12 × எல்சிஎம் வேல்யூ மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 3 × 12 36, 360ன்னு வரும். இப்ப இந்த டிவைட்ல இருக்க 30 இந்த சைடு போனுச்சுன்னா மல்டிபிளா மாறும். அப்ப என்ன ஆகும்? 30x ஈக்குவல்ட்டு இங்க இந்த சைடு இருக்க எக்ஸ் வேல்யூலாம் நீங்க ஆட் பண்ணிருங்க. இந்த சைடு இருக்க எக்ஸ் வேல்யூலாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 10, இது 6, 5, 11, 21, இது ஒரு 3, 24. 24x பிளஸ் 360. இதுல இருந்து 24x ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 30x மைனஸ் 24x ஈக்குவல் டு 360. இதுல இருந்து 6x வருமா? 6x ஓட வேல்யூ 360னா எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 60. அப்போ மொத்தத்துக்கு தங்க நாணயங்கள் எத்தனை இருந்துச்சு? 60 இருந்தது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண முடியும். அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ இங்க என்ன? 1, 3 மற்றும் 5 ஆகியவற்றை இலக்கங்களை மறுபடியும் பயன்படுத்தலாம். இதை கொண்டு அமைக்கப்படும் 2 இலக்க மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 இலக்க மொத்த எண்ணிக்கை. இப்போ 2 இலக்கம் அப்படின்னா 1ஆம் இலக்கம் நோட் பண்ணுவோம், 10ஆம் இலக்கம் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஈஸியான ட்ரிக் என்ன அப்படின்னா, மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 3 நம்பருமே 10ஆம் இலக்கமும் வரலாம், இந்த 3 நம்பருமே 1ஆம் இலக்கமும் வரலாம். அப்போ 3 × 3 என்ன? 9. 9 2 இலக்க எண்கள் உருவாக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் கேள்வியில மிஸ்டேக் இருக்கலாம். ஒருவேளை இங்கிலீஷ் கொஸ்டின் இருந்திருந்தா அதை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ தமிழ் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. பாருங்க, 18 மாம்பழங்கள், மொத்தம் வந்து 18 மாம்பழங்கள் அவர் வாங்கியிருக்காரு. யாரு? மீனா அவங்க வாங்கியிருக்காங்க. ரைட்டு. இப்போ 18 மாம்பழங்கள்ல 5/9 பங்கு மாம்பழங்கள் வாங்கினார், ஒவ்வொன்றும் 15 ரூபாய் வீதம். அப்போ இப்ப மொத்தம் 18 வாங்கினதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, மீனா 5/9, அது வந்து 5/9னா எவ்வளவுனா, இந்த 18ல 5/9 எவ்வளவு வரும்? அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. அப்ப மொத்தத்துக்கு 10ன்னு வருமா? அப்ப 10 மாம்பழங்கள்ல எவ்வளவுக்கு வாங்கியிருக்கா? ஒவ்வொன்றும் 15க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப 15க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய். புரிஞ்சா? அப்ப அடுத்தது பாருங்க, நீங்க 14 ஆப்பிள்களில் 4/7 பங்கு அப்படின்னா உடனே 14 தனியா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். மொத்தமே வாங்கினதே 18 தான். 18 வந்து 10 மாம்பழங்களை அவங்க 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு மாம்பழம் 15 ரூபாய்க்குன்னு வாங்கியிருக்காங்க. அடுத்தது இந்த 14ல் 4/7 மாம்பழங்கள் அப்படின்னா அடிச்சு கொடுத்தா 2, மீதி இருக்கிறது ஆக்சுவலா 10 வாங்கிட்டாங்க அப்படின்னாவே மீதி 8 தானே வரும். அந்த 8ன்னு டைரக்டா கொடுக்காம அல்லது மீதிங்கிற வார்த்தையை கொடுக்காம இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? 8 தானே வரும். அந்த 8 மாம்பழங்களை ஒவ்வொன்று 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப 8 × 20 என்ன வரும்? 160. இதை ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்தம் அவங்க எவ்வளவு விலைக்கு வாங்கினாங்கன்னு வந்துடும். மொத்தம் எவ்வளவு விலைக்கு? 310 ரூபாய்க்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஸோ அவங்க பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனா எப்படி சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்றாங்க, வேற ஆங்கிள் யோசிக்க வைக்கிறாங்க. இதைத்தான் நீங்க இங்க கத்துக்குவீங்க. ஸோ நல்லா தெளிவா நீங்க பாருங்க. அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது நீங்க கண்டிப்பா இந்த அட்வான்ஸ் முறைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ் முறைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ் முறைங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏபிசிடி ஏ டு இசட்டை அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க நோட் பண்றது. இசட் டு ஏன்ட்டு இதுதான் அட்வான்ஸ் முறை. இப்ப இது தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இந்த ஆறு இசட் என் இசட் கே இசட் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இசட்டுங்கிறத சாரி இசட் அப்படிங்கிறத நம்ம என்ன நோட் பண்ணுவோம், ஏன்னு நம்ம நோட் பண்ணுவோம். இப்ப பாருங்க இதுல எந்தெந்த இடத்துல இசட் இருக்கு, 2வது இடத்துல இசட் இருக்கு, 4வது இடத்துல இசட் இருக்கு, 6வது இடத்துல இசட் இருக்கு. அப்ப இந்த எல்லா இடத்துலயுமே அந்த 2வது இடம் 4வது இடம் 6வது இடத்துல என்னென்ன வரணும், ஏங்கிறது வரணும்ல. அப்ப பாருங்க 2வது இடம் 4வது இடம் அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது இடத்துல ஈன்னு வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அதே போலதான் இங்க 2வது இடம் 4வது இடம் 6வது இடம் இதுல வருது. ஆனா மத்ததுல பாருங்க இங்க ஏ இங்க ஏ, ஆனா இங்க 6வது இடத்துல ஓ தான் வருது. அப்போ ஆப்ஷன் சி வராது. இங்கே அதே போல ஹச் வருது. ஸோ டியும் வராது. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்க ஒவ்வொரு லெட்டரா நீங்க கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு பதிலா இந்த ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிகேஷன் கான்செப்ட் தான், ஆனா இதுல பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸை வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க, ட்ரையாங்கிள் 2ன்னு சொல்லிட்டாங்க, இந்த ரவுண்டை வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 2 இது பிராக்கெட் குள்ள இருக்கு டிவைடட் பை 5 கரெக்டாக நோட் பண்ணும். இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இங்க 2ன்னு வரும், அந்த 10 டிவைடட் பை 5 இதை அடிச்சு கொடுத்தா 2ன்னு வரும். 2 வந்து எப்படி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மாம்பழத்தில் ஏவிற்கு 7/12 பங்கும் பிவிற்கு 3/4 பங்கும் கிடைத்தது எனில் பிக்கு எவ்வளவு பங்கு அதிகம் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிகம் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்களா, பில இருந்து ஏவை நம்ம மைனஸ் பண்ணணும். பின்ன வேல்யூ பாருங்க, பியோட வேல்யூ 3/4 மைனஸ் ஏவோட வேல்யூ 7/12. இதை மைனஸ் பண்ணீங்கன்னாவே, இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். கீழே எல்சிஎம் 12 தான் வரும். அப்போ இங்க முன்னாங்க பண்ணனா மேலே 3 9 வரும், மைனஸ் 7. சிம்பிளை பண்ணுங்க. 2/12 இதை அடிச்சு கொடுத்தா 1/6ன்னு வரும். 1/6 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின். சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன, வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன, செவ்வகத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன, சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. மேற்கண்ட வாக்கியங்களில் எது எவை தவறானது. வார்த்தையில் நல்லா நீங்க பார்க்கணும். இதெல்லாம் வாசித்துட்டு கடைசியில இதை நீங்க வாசிக்காம விட்டுறாதீங்க. எது தவறானது தான் கேட்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. இதுல சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் இருக்கு, இது கரெக்ட் தான். அந்த 4 சமச்சீர் கோடு எது, இப்போ சமச்சீர் கோடுனா என்ன, அது ஒரு நம்ம கோடு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது சரிபாதியா பிரிக்கணும். அப்ப இந்தது இது அதுக்கப்புறம் மூளை விட்டங்களுமே வந்து சரிபாதியா பிரிக்கும். அப்ப 4ங்கிறது கரெக்ட் தான். வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் எல்லா சைடும் நீங்க வரைஞ்சாலுமே அது சமமா தான் பிரிக்கும். அப்ப வட்டத்துக்கும் சரியானதான். செவ்வகத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, என்ன அப்படின்னா 2 சமச்சீர் கோடு தான், 4லாம் கிடையாது. அப்ப அந்த சி வந்து தவறுன்னு தெரியும். அடுத்து சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகளா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். இது ஒன்று, இது ஒரு லைனு, அடுத்து இது ஒரு லைனு, 3 லைனுமே பார்த்தீங்கன்னா சமமா பிரிக்கும். அப்ப இதுவும் கரெக்டு. அப்ப எது மட்டும் தப்பு, சி மட்டும் தப்பு. அப்ப ஆப்ஷன் சி ஒன்லி எங்க இருக்கு, இதுல ஆப்ஷன் பில இருக்கு. ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன வரும், 2x² மைனஸ் 5x மைனஸ் 3. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2ன்னு இருக்கக்கூடாது. இந்த 2ஐ இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும், -6ன்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, மறந்துடக்கூடாது. அப்ப எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 6 கிடைக்கும், அதை நம்ம ஆட் பண்ண -5 கிடைக்கும். அப்போ இதை வந்து 2 விதத்துல சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 6ங்கிறத ஓரார் 6 இப்படின்னு பார்க்கலாம், அல்லது 2×3 6 இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க 6ங்கிறத வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஓரார் 6 இதுவே நோட் பண்ணி பாருங்க.
பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும், எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்க. ஸோ இங்கே சாரி 2 அப்படியே தானே இருக்கும். அப்போ 2x + 1 இது ஒரு காரணி. இங்க நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. இதுல எங்க மைனஸ் வரணும், இங்க தான் மைனஸ் வரணும். அப்போ இந்த x - 3 x - 3 இதுதான் அந்த 2 காரணிகள் இதுக்குரியது. இதுமே ஆப்ஷன்ல இருக்கு, 2 இடத்துல இருக்கு. இங்கேயும் இருக்கு, அதே போல இங்கேயும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது 2வது கவனிக்கணும். 2வது என்ன, 4x². இதுல இருந்தே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படின்னா 4x² - 36 இதுல 4 மட்டும் காமன் எடுங்க. காமன் எடுத்துட்டா x² - இங்க 9ன்னு வரும். இப்போ இதை நீங்க என்னதான் விரிவாளிட்டீங்க அப்படின்னாவே x - 3 அடுத்து x + 3ங்கிறது கிடைச்சிரும். கண்டிப்பா 4ஐயும் தானே சேர்த்து எழுதணும். எல்சிஎம் பார்க்கும்போது 4ஐயும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ இந்த 2 இருக்கு, 2 இடத்துல இருக்கு, சிலையும் டில இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப 4 எங்க இருக்கு, சில மட்டும் தானே இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தை எப்படி மாற்றம் என்ன? இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான், பேசிக்கான ஒரு ட்ரிக் தான். பெர்சன்டேஜ்ல ஒரே பெர்சன்டேஜ்ல அதிகரிச்சு ஒரே பெர்சன்டேஜ்ல டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆன்சர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ல தான் இருக்கும். குறைவு அப்படிங்கிறதா அதுக்கான ஆன்சரா வரும். எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 20 0 0 இல்லாம 2 மல்டிபிள் பண்ணுங்க 4. அப்போ 4% குறைவு. 4% குறைவு அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஒரே அளவுலேயே சொல்லுவாங்க. 30% அதிகரிச்சு 30% குறையுதுன்னா எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா 3 என்ன 9% குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ஃபாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 4 6 7 ஏ கொடுத்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏயின் மதிப்பு 11ஆல் மிக சரியாக வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மதிப்பு வந்து 14ஆல் வகுப்படும்? இப்போ 11 கூட டிவிசபிள் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டிவிசபிள் ரூல்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 11னா 1 விட்ட 1 அதோட வித்தியாசம் 0வோ அல்லது 11 வரணும். இப்போ 1 விட்ட ஒரு எண்கள் இப்போ இங்க பாருங்க 8 4 6 7 ஏ 5 இதுல எது 1 விட்ட எண்கள் அப்படின்னா 8ன்னு இருக்குன்னா அதுக்கு அடுத்து 6 தான் கூட்டணும், அதுக்கப்புறம் ஏவை கூட்டணும். இப்போ 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14 வரும். 14 + ஏ தான் இந்த நம்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 4, அதுக்கப்புறம் 1 விட்ட எண் 7, அதுக்கப்புறம் 1 விட்ட எண் 5. இதெல்லாத்தையும் கூட்டுங்க. 4 + 7 11, 11 + 5 16. இப்போ இதோட வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும், ஒன்று 0 இருக்கணும் அல்லது 11ன்னு இருக்கணும். இப்போ 0 வரலாம், அழகா கொண்டு வரலாம். எப்படின்னா ஏவோட வேல்யூ இப்போ 14ஓட இங்க ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 16 கிடைக்கும். ஏக்கு 2 தானே, அப்போ ஏவோட வேல்யூ 2. இதை சப்ஸ்டிட் பண்ணா தானே 0 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அழகா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இது இப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் ஆரம்பத்துல உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், மென்சுரேஷன் கான்செப்ட் இதெல்லாம் இருக்கு. அதுல நம்ம 10th 9thலாம் பார்க்குற கொஸ்டின்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல சிறப்பு தொடர் வரிசை அதுல இது நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை கவனிங்க. மோனிஷாவிடம் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அடுத்து அதே போல 23 சென்டிமீட்டர் பக்களவுல 13 சதுரங்களோட வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்கள் கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? அப்போ மொத்த பரப்பளவு. இப்போ பரப்பளவு அப்படின்னா இது வந்து சதுர ஷேப். இதையும் நீங்க கவனிக்கணும். சதுர ஷேப்னா சதுரத்தோட பரப்பளவு தான் a². அப்போ ஒவ்வொரு பக்கமா கொடுத்துட்டாங்கல்ல, 11 பக்கம்னா 11², 12ங்கிற பக்கம்னா 12², அண்ட் சோ ஆன். அதே போல 23² வரைக்கும் இதோட பக்கங்கள் தான் நம்மளுக்கு தேவை. இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? இயல் எண்களின் வர்க்கம் கூடுதல் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? 1² இருந்து 1², 2² அண்ட் சோ ஆன் பிளஸ் 23². இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தேவையில்லாத மைனஸ் பண்ணணும். எது தேவையில்லை? 11க்கு முன்னாடி 10² வரைக்கும் நமக்கு தேவையில்லை. அப்போ 1² + 2² + அண்ட் சோ ஆன் பிளஸ் 10². இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை மைனஸ் பண்ணிடணும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன வரும்? n × n + 1 2n + 1
டிவைடட் பை 6. அதே போல தான் இங்கேயும் n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான். இப்போ இந்த இதில் n வேல்யூ 23, ரெண்டாவதுல n வேல்யூ 10. இதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்க. 23 இன்ட்டு 24. நீங்க 2n + 1க்கு என்ன பண்றீங்கன்னா 23 24 வந்து ஆட் பண்ணுங்க, 47 வரும். இதுதான் அதற்கான அந்த 2n + 1க்கான ஆன்சர். டிவைடட் பை 6 மைனஸ் அதே போல இங்க n வேல்யூ 10 அப்ளை பண்ணுவா. 10 × 11 இன்ட்டு இது 21 டிவைடட் பை 6. 6 அடிச்சுக்கோங்க. 1 6 6 4 6 24. அவ்வளவுதான். அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணணும். இங்கேயும் நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 அடிச்சு கொடுத்தா இங்க 2, இங்க 7ன்னு வரும், இங்க 5ன்னு வரும். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 23 × 4 மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். மல்டிபிள் பண்ணுங்க. 23 × 4 என்ன? நாங்க 12, 2 பேலன்ஸ் 1, 8 1 9 92. இந்த 92 47ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். 14க்கு 4 பேலன்ஸ் 1, 63 1 64. அடுத்து 8, இங்க 36ன்னு வரும். 4 12க்கு 2 பேலன்ஸ் 1, 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1 4 4324. இங்க நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 55 55 7ன்னு இருக்கு. 7 35க்கு 5, 35க்கு 5 பேலன்ஸ் 3, 35 3 38. அப்போ 385ன்னு இருக்கு. இதைத்தான் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்க. 14 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9, இங்க 1 தான் இருக்கு. அப்போ 11ன்னு வரும். 11ல 8 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3. இப்போ பாருங்க 39ன்னு எங்க வருது? 2 டிஜிட்ல பாத்தீங்கன்னா 39 ஆப்ஷன் ஏல தான் வருது. இங்க 49ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மென்சுரேஷன் 3D கான்செப்ட்லேயே கேள்வி கேட்டிருக்காங்க. இது பேப்பர் 1லேயே தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு திட நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதோட உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்? கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 × πr²h. இதோட வேல்யூ தான் அவங்க 11088ன்னு கொடுத்துட்டாங்க. அதுபோக உயரம் ஹச்சோட வேல்யூ 24 கொடுத்து ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1/3 × π வேல்யூ 22/7 × ஆர் வேல்யூ தெரியாது. அப்போ r² அப்படியே வச்சுக்கலாம். ஹச் வேல்யூ 24. இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணுங்க. 11னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 11 ஒரு 0 போட்டுடலாம். அடுத்து 8ன்னு இருக்கு. 8ல் வந்து 11 அடங்காது. அப்போ இன்னொன்று 88 சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கணும். அடுத்து 88ல் 8 88 இருக்கு. இங்கே அடுத்து 1 3 3, இங்கே 8 3 24. அடுத்து 8ஆல இங்கே 2ஆலே அடிச்சு கொடுக்கலாம்ல. 4 2 2, இங்கே I 2 10, ஒரு 0 4 504. அடுத்தது 1 8 8, இங்கே 6 8 48, பேலன்ஸ் 2 24னா 3 24. இப்போ r²ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 63. டிவைட்ல இருக்க 7 இந்த சைடு மல்டிபிளா மாறும். அப்போ எவ்வளவு பாருங்க. நீங்க இதவே 63வே நீங்க 63 × 7ன்னு மல்டிபிள் பண்ண அவசியம் இல்லை. 63 9 × 7ன்னு பிரிக்கலாம்ல. இன்னொரு 7 அப்படியே நீங்க நோட் பண்ணிருங்க. இப்போ r² வேல்யூ அழகா r வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. 2 7க்கு பதிலாக ஒரே ஒரு 7 மட்டும் போடுங்க. இப்போ மொபைலா 21. ஆரோட வேல்யூ என்ன? 21. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அடுத்த கொஸ்டினை பாருங்க. 27வது கொஸ்டின். 2 வட்டங்களின் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 40 டிகிரி மற்றும் 60 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இப்ப நம்ம வட்ட வில்லோட நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எல்லுன்னு யூஸ் பண்ணோம்ல. θ/360 × 2πr. இதவே நம்ம என்ன பண்றோம்னா 2 வட்டங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணா L1 = L2 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருந்து R1 = R2 இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். R1 = R2 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. θ/360 × 2πr. இப்போ ஆர்க்கு நம்ம R1 நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது θ/360 × 2π R2 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி 2π காமனா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். டிவைட்ல 360 காமனா இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிடலாம்.
இப்போ தீட்டா வேல்யூ முதலுக்கு 40 டிகிரி, ரெண்டாவதுக்கு 60 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 40 டிகிரி இன்ட்டு R1 ஈக்குவல் டு, அதாவது ரேஷியோ நம்ம நோட் பண்ணிக்கலாம், 60 டிகிரி இன்ட்டு R2. இதை சிம்பிளை பண்ணுங்க. இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்க 2 இங்க 3. இப்போ என்ன கிடைக்குதுன்னா 2R1 ஈஸ்ட்டு 3R2 கிடைச்சிருக்கு. நம்ம அவசரப்பட்டு 2:3 நோட் பண்ணிடக்கூடாது. 2:3 நோட் பண்ணிடக்கூடாது. நம்ம ரேஷியோ அப்படின்னா R1:R2 அப்படிங்கிறத R1 டிவைடட் பை R2 நம்ம நோட் பண்ணணும். அப்பதான் அது ரேஷியோ. இப்போ இங்க R1க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. அப்போ R1ஓட வேல்யூ என்ன? 3. அடுத்தது R2க்கு ஆப்போசிட்டா இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் R2ஓட வேல்யூ. அப்போ R2ஓட வேல்யூ 2. அப்போ 3/2 தான் அதற்கான ஆன்சர். 3:2 தான் அதற்கான சரியான ஆன்சர். 3:2 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் இதெல்லாம் ரேஷியோ கான்செப்ட்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கரெக்டான ஆர்டர் நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 30 அட்டைகளின் மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ 30 அட்டைகள், அதோட எடை என்ன? 100 கிராம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இங்க வந்து ஆக்சுவலா கிராம்கள் இது எடை தானே கொடுத்துருக்காங்க. அடுத்ததுலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எடை தான் இங்க கொடுத்துருக்காங்க, 5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 5 கிலோகிராம கிராமாவே நம்ம மாத்திரணும், ஏன்னா இதுவும் கிராம் தானே. அதனால 5 கிலோகிராம், 1 கேஜிங்கிறது 1000 கிராம். அப்ப 5 கேஜிங்கிறது 5000. இந்த 5000 கிராம் எடையுள்ள எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட்ல தான் நம்ம ஈஸியா சிம்பிளை பண்ணிடலாம். பாருங்க, இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 1 0 இந்த 1 0, 500 மட்டும்தான் இருக்கு. இந்த 500 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 500 × 3 1500. ஸோ 1500 தான் அதற்கான ஆன்சர். சிம்பிளானதானே? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் லாஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு டயக்ராம்ல இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட்ல இருக்கும். கொஸ்டின் நல்லா கவனிங்க. இதுல நம்ம நிறைய ரூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. 2 பேரலல் லைனுக்கு இடையில ஒரு கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து அவங்க எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்க நல்லா டயக்ராம் கவனிச்சிங்கன்னா இந்த இதுல உங்களுக்கு இந்த 2x ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். இந்த 2xக்கான ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிளா இதுவும் ஈக்குவல். அப்ப இதை நம்ம 2xனே வச்சுக்கலாம்ல. இப்போ இங்க நீங்க கவனிங்க, இந்த செகண்ட் லைனை கவனிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆங்கிள் உருவாகுதா? இப்போ இந்த செகண்ட் லைன்ல இருந்து நேர்கோட்டுல இருந்து அதோட ஆங்கிள் என்ன? 180 டிகிரி தானே. அப்போ 4x + 2x இதோட கூடுதல் எப்பவுமே என்ன இருக்கணும்? 180 டிகிரின்னு இருக்கணும். அவ்வளவுதானே. இதுல 180 டிகிரி தானே. இது ஒரு 4x சொல்லிட்டாங்க, இன்னொன்று 2x சொல்லிட்டாங்க. அப்ப எத்தனை ஈக்குவலா இருக்கும்? 180 டிகிரிக்கு. இதுல இருந்து 6x வேல்யூ 180 டிகிரி. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 1 30 டிகிரி. அப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சோமா? ஆப்ஷனை பாருங்க, ஈஸியா ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்க அழகா சூஸ் பண்ணிடலாம். இப்ப 60 டிகிரி எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதையும் அழகா இங்க இப்ப இந்த 4x இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கும் அதே ஈக்குவலான இது 4x தானே வரும். புரிஞ்சா? அப்ப 4x இங்கேயும் வரும், இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்ப இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இதோட மொத்த ஆங்கிள் 180 டிகிரி. அப்ப இதுல இருந்து y + 4x வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரிமா. அப்ப y + 4x வேல்யூ 180 டிகிரி. இப்ப நம்ம எக்ஸ் வேல்யூ தான் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம்ல. அப்ப 4 × 30 120 பிளஸ் இங்க இந்த இடத்துல ஒய்ன்னு இருக்கும், இங்க 180 டிகிரி. இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் வேல்யூ 180 இங்க மைனஸா மாறும், -120. 180ல 120 போனுச்சுன்னா பேலன்ஸ் 60 டிகிரி. அப்போ ஒய்யோட வேல்யூ 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம ஒத்த ஆங்கிள், எதிர் ஆங்கிள், அடுத்தடுத்த ஆங்கிள்லாம் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம 2-3 டைம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு 6th 7th மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இனி அடுத்தடுத்ததுலையும் நீங்க பார்ப்பீங்க. ஸோ தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனா ஈஸியா அதோட ஆங்கிள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க,
படத்துல ஏபிசிடி இந்த இணை இருக்கு, எக்ஸ் டிகிரி, ஒய் டிகிரி, இசட் டிகிரி, இதோட மதிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்ற லைனை நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க என்ன ஆங்கிலோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும், அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். அப்ப இங்க 60 டிகிரி இருந்துச்சுன்னா ஒய் வேல்யூ 60 டிகிரி, ஒய் வேல்யூ அழகா நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதே போல இன்னொரு 9 நான் நோட் பண்றேன். இந்த இஜெட் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க கவனிங்க. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ 48ன்னு இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இதுவும். அப்ப எக்ஸ் வேல்யூ 48 டிகிரி. அப்ப இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன் 48 டிகிரி, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் 60 டிகிரி. இதுல இருந்து ஆப்ஷன் பாருங்க, 48 60ன்னு இருக்குது, ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இஜெட் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ட்ரையாங்கிள், நீங்க ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு, அதே போல இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. நீங்க ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தாவே போதும். ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல எக்ஸ் வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணணும். இப்போ இங்க எக்ஸ் என்ன 48. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணத்தோட கோணங்களோட கூடுதல் எவ்வளவு வரணும்? 180 டிகிரி வரணும். அப்ப பாருங்க, ஒரு வேல்யூ 60 டிகிரி, இன்னொரு வேல்யூ 48 டிகிரி, இன்னொரு வேல்யூ தான் அந்த இஜெட். சாரி, இன்னொரு வேல்யூ தான் இந்த இடத்துல. நீங்க ஏதாவது ஒரு போட்டு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை ஒரு கொஸ்டின் மார்க்கே கூட வச்சுக்கோங்க. கூடுதல் எவ்வளவு இருக்கணும்? 180 டிகிரி. இதை ரெண்டையும் கூட்டுங்க, 108 டிகிரி. அப்ப 108ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 180 கிடைக்கும்? 72 டிகிரி. 72 டிகிரியை கூட்டினா தான் நமக்கு 180ன்னு கிடைக்கும். இப்போ சார் இங்க ஆனா இஜெட் வந்து இங்க உள்ள இல்லையே, 72 தான் இருக்கான ஆன்சரா, இங்க 108 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்னா அதோட மொத்த கூடுதல் எவ்வளவு வரணும்? 180 டிகிரி வரணும். இப்போ ஒரு இந்த சைடு வந்து 72 டிகிரி பார்த்துருக்கோம், மீதி உள்ளதானே இஜெட் டிகிரி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்? 72ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 180 கிடைக்கும்? 108 டிகிரியா. அப்ப 108 தான் அதுக்கான ஆன்சர். இப்படியே நீங்க அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் சாரி ட்ரிக்னாமெட்ரியில இந்த மாதிரி ஆங்கிள் கேட்குறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஷேப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டான ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் விட்டுருந்தோம்ல, அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மற்றும் குடியரசு தினத்துக்கான இடையே உள்ள நாட்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ணணும், இடையே உள்ள நாட்கள் தான் இங்க கேட்டிருக்காங்க. இப்ப கிறிஸ்மஸ் வந்து என்ன? டிசம்பர் 25. குடியரசு தினம் என்ன? ஜனவரி 26. இப்ப இதுல இருந்து கரெக்டா நீங்க வேல்யூ நோட் பண்ணுங்க. டிசம்பருக்கு மொத்தம் 31 நாள் இருக்கு. அதுல இந்த 25 சேர்க்காம மீதி எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் இருக்கும். இதை கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணிடக்கூடாது. 6 நாள் இருக்கும். ஓகேவா? 26, 27, 28, 29, 30, 31, மொத்தம் 6 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப ஜனவரி மொத்தம் 1ல இருந்தே நம்ம 26ல 26ஆம் தேதியை விட்டுறணும். அப்ப மொத்தம் 25 நாட்கள் தானே இருக்கும். அப்போ 6 + 25 31 நாள் இருக்கு. இந்த 2 நாட்கள் இடையில 31 நாள் இருக்கு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்க இதையும் நீங்க சேர்க்கறது இல்லாட்டினா ஏதாவது ஒரு நம்பர் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது 30 29 அப்படிங்கிற கன்ஃபியூஸ் வந்துடும். ஸோ நல்லா தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்.